வணக்கம் நேயர்களே. பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. தற்காப்பு கலை என்பது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக பயன்படுகிறது. குறிப்பாக ஒரு சில நாடுகளில், குறிப்பாக ஜப்பானில் வழிபறியோ கொலையோ கொள்ளையோ பென்ஷனோ கிடையாது. ஆனால் அங்குதான் நிறைய மக்கள் தற்காப்பு கலை பயிற்சி செய்கின்றனர். காரணம், பாதுகாப்புக்காக அல்ல, உடல் மேம்பட, அதாவது உடலை வளத்தை பெருக்கிக் கொள்ள, நோயில்லாமல் வாழ, ஆரோக்கியமாக வாழ, அதுதான் அங்கு இந்த பயிற்சி அங்கு தேவைப்படுகிறது. ஆனால் நம் நாட்டிலோ நமக்கு பாதுகாப்பும் அவசியம், ஆரோக்கியம் அவசியம், இரண்டிற்கும் தேவை தற்காப்பு கலை தான். நீங்கள் தேர்வு செய்யும் அந்த கலை முக்கியமானது. அந்த நீங்கள் பயிற்சி கலை உங்களுக்கு ஆபத்து காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த கோபுடோ சிறந்த கலை. காரணம், ரீக்கி கோபுடோ என்பது ஜப்பானில் உள்ள ஒக்கினாவா தீவில் பிறந்த கலை தான். அதை தோற்றுவித்தவர் என்னுடைய ஆசிரியர் தான். சின்கன் தைரா அவர்தான். அந்த 100க்கும் மேற்பட்ட சிறு சிறு தீவில் சென்று அனைத்து உதவிகளையும் சேகரித்து ரீக்கி கோபுடோ என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பாடங்கள் வகுத்தவர் சின்கன் தைரா. அவரிடம் பயிற்சி பெற்றவர் தான் யோஷிகி அகாமினே என்னோட ஆசிரியர். அவருடைய மகன் தான் ஹிரோஷி அகாமினே, தற்போதைய ஆசிரியர். ஆக இந்த கோபுடோ கலை என்பது நேற்று என்று பிறந்தல்ல, 1760 முன்பே தோன்றியது. அதுதான் அது முறைப்படுத்தப்பட்டது. அதில் உள்ள பொருட்கள் தான் நன்சக்கு என்பது. அது மிகவும் ஒரு பயனுள்ள கருவி தான். காரணம், அந்த கருவி இல்லாவிட்டால் துப்பட்டாவோ சுட்டிய பத்திரிகையோ நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். அதே சமயம் அதை வைத்து நீங்கள் தடுக்க முடியும், வீசி தாக்க முடியும், குத்த முடியும், பிடிபோட முடியும், தூக்கி எறிய முடியும். அதுதான் நன்சக்கு என்ற நூத்தியாக்கு. உறுதியை பாருங்கள். பார்க்க இருப்பது நூத்தியாக்கு என்ற நன்சக்கு வைத்து நாம் செய்யும் குத்து முறைகள். அதாவது முதல் செயல் தடுத்தல் தான். நாம் பிடிபடுகிறோமா, வீசி தாக்குகிறோமா, குத்துகிறோமா பொறுத்து புத்திக்கு அமையும். பார்த்து கொண்டிருப்பது குத்து முறைகள். நாம் எதிரி தாக்க முடியும். சருஜ வர்மத்தில், திலக வர்மத்தில், தோள்பட்டையில், வயிற்று பகுதியில் தாக்க முடியும். குறிப்பாக இதை மேலே தாக்கும் பொழுது தடுக்கிறோம், தாக்கலாம். சருஜ வர்மத்தில் எதிரி நிறைகுலைவான். அதே போல தாக்கும் பொழுது தடுக்கிறோம், தாக்கலாம். திலக வர்மத்தில் எதிரி நிலைகொலைவான். அதுபோல தாக்கலாம். தோள்பட்டையில் இவனுடைய செயல் பக்கமாக தாக்கும் பொழுது தடுத்து தாக்க முடியும். தோள்பட்டையில் எடுங்க, தோள்பட்டையில் இதனுடைய செயல் தற்காலிக பாச வாயுவால் அவதிப்படுவான். அதே போல இது குத்தும்போது தடுக்கலாம், தாக்கலாம், முன்பக்கம் மண்டை ஓட்டு. இது அனைத்து குத்து முறைகள் தான். அதே போல இது தாக்கும் பொழுது தாக்கலாம், வீசி தாக்கலாம், தொட்டு பிடித்து தாக்க முடியும். வயிற்று பகுதி அனைத்தும் குத்து முறைகள் தான். அந்த வகையில் நம்ம பார்த்திருப்பது ஒரு வர்மம், சூழியாடி வர்மம். தாக்கப்படும் பொழுது இதனுடைய முத்துக்குழல் தற்காலிகமாக பாதிக்கப்படும். எதிரி முற்றிலும் முடக்கப்படும். ஒரு ஆபத்தான செயல்தான். ஆசிரியருடைய தோன்று பயிற்சி பாருங்கள். அதே சமயம் உங்கள் உயிருக்கோ உடமைக்கோ ஆபத்து ஏற்படும் பொழுது நீங்கள் உதவி செய்யலாம். ஆனால் பயிற்சி பெறும்போது முறையான அறிவுரையும் ஆசிரியரும் மிக அவசியம்.
இது தாக்கும்பொழுது கத்தியால் வயிற்று பகுதி. முதல் செயல் தடுத்தல். கணமே நீங்கள் தாக்கலாம். சூரிய வர்மத்தில் இது போன்று பிடித்த வண்ணம் தாக்க முடியும். புத்தி ஆபத்தான புத்தி. நீங்கள் முறையான ஆசிரியர் கொண்டு பயிற்சி பெறுங்கள். முதல் செயல் தாக்கும்போது தடுத்தல். தடுங்கள். மறுபடியும் பாருங்கள். தாக்கும்பொழுது தடுங்கள். தடுங்கள். ஆக இந்த குத்தும் உங்களுடைய குத்தில் வலிமையும் அந்த வேகமும் ஒருமுகப்படுத்தப்படுவதால் நெஞ்சுக்குழி பாதிக்கப்படும். எதிரி நிலைகுலைவான். பயிற்சி பாருங்கள். இது பயிற்சிக்கான நேரம். பயிற்சி மிக அவசியம். என்னன்னா எதிரி தாக்கும் பொழுது வைத்து போயில தடுக்கிறோம். தொடர்ந்து அவனை பிடித்த வண்ணமே அன்சுக்கு இது போன்று பிடித்தவாறு தாக்குகிறோம் நெஞ்சுக்குழியில். இது பெயர் சுழியாடி வர்மம். மறுபடியும் பாருங்கள். தடுத்தல், நிறுத்தல், ஒருவேளை கருவி இல்லாவிட்டால் என்ன செய்வது? இது வெறும் கையை போதுமானது. மாற்றாக தாக்கும் பொழுது தடுங்கள். தாக்கலாம். இப்பா நுக்கத்தை முறைகள் எதிரி நிலை கொலைவான். உங்களுடைய விரல் வலிமையானது தான். இந்த பகுதியை பொறுத்தவரை உள்ளே செல்லும். உள்ளே செல்ல முடியும், அழுத்த முடியும். எதிரி நிலை கொலைவான். தேவை பயிற்சி மட்டுமே. தடுத்தல். தடுத்து இங்கே பக்கவாட்டு வரணும். பக்கவாட்டு. ஈச்சே நீ தம் இல்லை தப்பு. பிடிக்கிறது கொடுங்க. இப்படி குத்த முடியாது. புரியுதா? அதாவது தாக்குறீங்க பண்ணுது. அழுத்தக்கூடாது. கையை மாற்றணும். பேனா இது போல். அப்போ தான் நீங்கள் அந்த இலக்கை நீங்கள் அடைய முடியும். இது பிடித்தா உங்களுக்கு கை வராது. பயிற்சி கொடுக்கும்போது ஒழுங்காக கவனிக்கணும். கல்யாணமா குத்துங்க. நீ தம் மதியம் தப்பு பண்ணுறீங்க. மறுபடியும் பிடிக்கிறத மாற்றுங்க. முதல்ல பிடிங்க. முதல்ல தடுங்க. தள்ளுங்க. அடுத்த கையை மாற்றுங்க. ஏச்சே நீ பதற்றம் கூடாது. அந்த நுணுக்கமே அந்த பிடிக்கும் முறை தான். இது வரணும். இது போட இது வரணும். நேராக மறுபடியும் செய்யுங்க. இச்சு நீ தம் எல்லாம் பண்ணுங்க. வெறுங்கையில தடுங்க. சோத்து என்ற பகுதியை வச்சு தடுங்க. முதல்ல தாக்குங்க. இப்பானு கைதால
நீங்கள் வாங்க. ஏச்சே நீ தம் இல்லை என்ன பண்ண இப்படி போகணும் வெளியே. மறுபடியும் பொறுமை அவசரம் இல்லை, இது பயிற்சி தான். இது சரிங்க. சரி, ஒன்று தடுத்தல், நிறுத்தல், இப்படி நிறுத்தணும். ஓகேவா? அடுத்து கையை மாற்றுங்க, மாற்றி பிடிக்கணும். ஓகே, மறுபடியும் பாருங்கள் அந்த உத்தியை. அதாவது தடுக்கிறோம், இந்த குத்து இப்படி வராது. இதுதான் சரியாக நீங்கள் குத்த முடியும். தடுக்க வேண்டும், குத்த வேண்டும், தடுக்க வேண்டும், குத்த வேண்டும், தடுக்க வேண்டும், குத்த வேண்டும். இதுதான் குத்து முறை. இது அல்ல. பாருங்க, தடுக்கிறோம், மாற்று நம் கைதான். சோத்தை நம்ம தடுக்கிறோம். பயிற்சி மட்டுமே. உதய பார்த்தீர்கள். அதாவது நன்சக்கோ வைத்து தடுத்து நாம் தாக்கிய பகுதி வர்ம பகுதி தான், சுழியாடிய வர்மம். ஆக ஒவ்வொரு தற்காப்பு கலையிலும் தடுக்கும் முறைகள், வர்மத்தை தாக்கும் புள்ளிகள் என்று உள்ளது. அதாவது ஒவ்வொரு தற்காப்பு கலைகளும் தடுக்கும் முறை, வர்மத்தை தாக்கும் முறை, பிடிபோடும் முறை என்று உள்ளது. நீங்கள் தான் பயிற்சி பெற வேண்டும், அந்த உத்திகளை அறிய வேண்டும். உத்திகளை செய்து பார்த்த பிறகு அதற்கு ஒத்த மாற்று பயிற்சி பெற வேண்டும். அதுதான் உங்களுடைய உள்ள பயத்தை அகற்றி நம்பிக்கையை ஊட்டி ஆளுந்தனை கூட்டும். இது தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.